அன்னையார் பாகம் 2 அத்தியாயம் 119. சோழ தேசத்தின் வெவ்வேறு கிராமத்திலிருந்து வேதம் படித்த அந்தணர்கள், சிவாகமம் தெரிந்த சிவாச்சாரியார்கள் ஒன்று கூடி குடந்தை கம்மாள தலைவர்களிடம் பேசினார்கள். கம்மாளர்கள் அவர்களுக்கு எதிரே கை கட்டி அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். ராஜேந்திர சோழருக்கு கம்மாளர்களுக்கு உதவி செய்ய ஏதோ ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. அதை மறுக்க எங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. எங்கள் நியாயத்தை நாங்கள் எப்படி சொல்வோம் என்று தெரியாது. ராஜேந்திர சோழர் உங்களுக்கு எது கொடுப்பதையும் நாங்கள் தடுக்கவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கவும் கூடாது, கேட்டு கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். யார் இதை ஆரம்பித்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆசை உங்களுக்குள் ஏன் இருக்கிறது என்று புரியவில்லை. முப்புரி நூல் நீங்கள் அணிய வேண்டிய அவசியம் என்ன? யார் உங்களுக்கு முப்புரி நூல் அணிய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது? நீங்கள் வீடு எப்படி வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செருப்பு போட்டுக்கொள்ளுங்கள், தலைப்பாகையோ தோல் கவசமோ உடைவாளோ கேயூரமோ எது வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளுங்கள், முத்து மாலையும் வைர கடுக்கணுமாக வளைய வாருங்கள். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் முப்புரி நூல் என்பது அந்தணர்களுக்கே உண்டான ஒரு அணிகலன். அதை நீங்கள் அணிவதை நாங்கள் விரும்பவில்லை என்று உரத்த குரலில் ஒரு அந்தணர் சொல்ல, அங்கிருந்த ஒரு இளைஞன் முன்னே வந்தான். அந்த கம்மாள இளைஞன் அந்தணர்களை நோக்கி, உங்கள் விருப்பம் பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. நாங்கள் தேவாங்கர் குலம். தெய்வீக பிராமணால் என்பது எங்களுடைய மூதாதையர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம். வேத சாஸ்திரம் எத்தனை உயர்ந்ததோ அத்தனை உயர்வு சிற்ப சாஸ்திரம், அத்தனை உயர்வு உலோகத்தில் செய்கின்ற கருமார் வித்தை. இதையெல்லாம் விட உயர்வு மானத்தை மறைக்கின்ற உடைகளை நாங்கள் செய்வது. இல்லையெனில் அந்த விலங்குகளுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. விலங்கிலிருந்து மாறுபாடாக காட்சியளிப்பது எப்படியெனில் நாங்கள் நெய்கிற துணியால்தான். இந்த நெசவு தொழில் எங்களுடைய கடவுள் அருளால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதர்களின் மானத்தை காக்க நாங்கள் தொழில் செய்கிறோம். எனவே எங்கள் தொழில் தேவ தொழில். நாங்கள் தெய்வீக பிராமணர்கள் என்று உரக்க சொல்ல கம்மாளர் கூட்டம் கைத்தட்டியது. அந்தணர்கள் மௌனமாக இருந்தார்கள். கடைசியாக என்ன சொல்கிறீர்கள்? அந்தண தலைவர்கள் உரக்க கேட்டார்கள். எங்கள் கோரிக்கைகளில் முதன்மையானது முப்புரி நூல் அணிவது, பிறகுதான் மற்றதெல்லாம் என்று அந்த இளைஞன் உரக்க சொன்னான். வயதில் நீ இளைஞனாக இருக்கிறாய், அதனால்தான் துடுக்குத்தனமாக பேசுகிறாய். உன்னை சார்ந்த பெரியோர்கள் மௌனமாக இருக்க நீ முன்னே வந்து பேசுவது தகாது. எங்களில் இளைஞர்கள் இருக்கிறார்கள், யாரேனும் வாய் திறக்கிறார்களா? ஒரு அந்தணர் அதட்டினார். உங்கள் குல ஒழுக்கம் பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் எங்களில் உள்ள பெரியவர்கள் உங்களிடம் பேச அச்சப்படுகிறார்கள், உங்களை பெரிதாக கொண்டாடுகிறார்கள். இளைஞர்களான நாங்கள் அந்தணர்களாகிய உங்களை ஒரு பொழுதும் பெரியவர்களாக முக்கியமானவர்களாக நினைக்கவில்லை. நீங்கள் இல்லாமலும் எங்களால் வாழ முடியும். நீங்கள் காலம் காலமாக எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்கள் கருத்து. எனவே எதுவும் பேசாமல் வழக்கம் போல அண்டி பிழைக்கிற உங்கள் வேலையை போய் பாருங்கள். அவன் சீரலாக பேச பல இளைஞர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். அந்தணர்கள் கூட்டத்திலிருந்து வேகமாக ஒரு இளைஞன் வந்து அந்த கருமார் இளைஞனை பளார் என்று அறைந்தான். கருமார் இளைஞன் துள்ளி எழுந்து அந்தண இளைஞனை முஷ்டியால் தாக்கினான். வெகு வேகமாக அங்கே ஒரு துவந்த யுத்தம் நடந்தது. இரண்டு பக்கமுள்ள பெரியவர்களும் அவர்களை பாய்ந்து வேகமாக பிரித்து விட்டார்கள். எங்கள் பெரியவர்களுக்கு முன்னால் கையாட்டி பேசுகிறாயா? உன்னை, உன் குலத்தை நான் அழிப்பேன். அழிக்கும் வரை நான் சிகை முடியேன் என்று ஒரு அந்தணன் உரக்க கை உயர்த்தி சப்தமிட்டான். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கை நீட்டுகிறாயே, இது அதிகார திமிர்தானே, ஆணவம்தானே? இங்கு ஒருவருக்கு தீங்கு நேர்ந்தாலும் உன்னுடைய நெஞ்சிலே என்னுடைய கத்தி பாயும். அந்தணன் என்று இனி ஒரு காலம் நான் தள்ளி நிற்க மாட்டேன். நாயும் நீயும் ஒன்றுதான் என்று கம்மாள இளைஞன் ஒருவன் பேசினான். மறுபடியும் அவர்கள் சண்டைக்கு தயாராக அந்தணர்கள் அவனை தள்ளி கொண்டு வெளியே போனார்கள். கம்மாள கிழவர்கள் அந்த இளைஞனை கடுமையாக கடிந்து கொண்டார்கள். அதே நேரம் வெளியே போன அந்தண தலைவன், நீ கை நீட்டி அந்த கம்மாளனை அடித்தது சந்தோஷம். நம்முடைய உணர்ச்சி பிரதிபலிப்பை சரியாக காட்டிவிட்டாய். ஆனால் இத்தோடு இது முடிந்து போய்விடவில்லை. சண்டை துவங்கிவிட்டது. இனி இவர்களை அடித்து ஜெயிப்பது என்கிற விஷயத்துக்கு நாம் தொடர்ந்து போகக்கூடாது. அடிப்போம் என்று காட்டிவிட்டோம், ஆனால் அடிப்பது அல்ல நம் வேலை என்றார். வேறென்ன? அந்த இளைஞன் அவரை பார்த்து வியப்போடு கேட்டான். பிரிப்பது. யாரிடமிருந்து யாரை பிரிக்க?
க்ஷத்திரியர்களிடமிருந்து சிற்பிகளை பிரிக்க வேண்டும். சிற்பிகளுக்கு எதிராக போர் வீரர்களை ஏவிவிட வேண்டும். அதெப்படி முடியும்? யோசித்துப் பார், உனக்கே தெரியும். இல்லை, நீங்களே விளக்கமாக சொல்லிவிடுங்களேன். அந்த அந்தண இளைஞன் பயபக்தியோடு தலைவரை பார்த்து கேட்டான். சிற்பிகளுக்கு முக்கியத்துவம் வந்து போர் வீரர்கள் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். இதை சுட்டிக்காட்டினால் போதும், போர் வீரர்கள் வேகமாகி விடுவார்கள். சரியானபடி ஊதிவிட்டாலே போதும், அடிதடி ரகளை நன்கு நடக்கும். நீயும் கம்மாளனும் கட்டி புரண்டு சண்டை போட்டீர்கள். வெகு சுலபமாக கம்மாளன் ஜெயிப்பான் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே நீ அவனோடு மோதுவதை இத்தோடு விட்டுவிடு. அவனோடு மோத நாம் ஆட்களை தயார் செய்வோம். சத்திரியர்களை ஏற்பாடு செய்வோம். மறவர்களை ஊக்குவிப்போம். அவர்களை மெல்ல பேசி பேசி தூண்டுவோம். அவர்களை விட்டு கம்மாளர்களின் முதுகெலும்பை முறிக்க செய்வோம். பூநூலையா கேட்கிறாய்? குடலை உருவி மார்பில் போடுகிறேன், போட்டுக்கொள் என்று காவி பல் தெரிய அந்தனர் சிரித்தார். மற்றவர்களும் சிரித்தார்கள். அவர்களது சிரிப்பில் குரூரம் இருந்தது. அப்பாவி போல தெரிந்த ஒரே ஒரு அந்தணன் மட்டும் கேட்டான், அரசர் கோயில் வேலையை ஆரம்பித்திருக்கிறாரே, இந்த நேரத்தில் இது தேவைதானா? கோயில் வேலை முக்கியமில்லையா என்று. சட்டென்று அத்தனை அந்தணர்களும் நின்றார்கள். பின்னால் நடந்து வந்தவனை திரும்பி பார்த்தார்கள். இல்லை, கோயில் முக்கியமில்லை, குலம் முக்கியம். நமது அந்தணர் குலம் முக்கியம். அந்தணர் குலம் இருந்தால்தான் கோவில் இருக்கும். கோவில் மட்டும் இருந்து என்ன புண்ணியம் என்று பதிலுக்கு கேட்டார்கள். அந்த 40 வயது அந்தணன் மெல்ல வாயடைத்து போனான். நிமிர்ந்து அவர்களை பார்த்து சரி என்றான். அந்த அந்தணன் மூலம் பிரம்மராயரின் ஒற்றனான வைஷ்ணவதாசனுக்கு இந்த விஷயம் போய் வைஷ்ணவதாசன் மூலமாக பிரம்மராயரையும் அன்று மாலையே சென்றடைந்து விட்டது. கம்மாளர்களில் ஒரு கிழவனாரை பிரம்மராயர் பெரும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி என்ன நடந்தது என்று கேட்டார். அந்த கிழவனும் விவரித்தான். அந்தணரோடு கட்டி புரண்டு சண்டை போடுகிறாயே, அவரை கொல்ல வாழ் உருவுகிறாயே, அத்தனை திமிராகிவிட்டதா? அந்தணரை கொன்று விடுவாயா? அந்த பழி பாவங்கள் வேறு நம் குலத்துக்கு வர வேண்டுமா? அவன் நம்மை நாசம் செய்துவிட்டு போவேன் என்று சத்தியம் செய்கிறானே. எனக்கு வயிறு கலங்கி விட்டதடா பாவி, ஏன் இப்படி வம்புக்கு போகிறாய்? அந்த கிழவர் உரக்க கத்த அந்த கருமார் இளைஞன் பாய்ந்து அந்த கிழவரை தாக்கினான். மறுபடியும் அங்கே கலவரம் மூண்டது. உன்னை போன்ற அடிமைகளால் தான் நம்முடைய குலம் நசிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முறை அந்தணருக்கு ஆதரவாக எவரேனும் இங்கு பேசினால் இந்த கம்மாள பூமியில் நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும். கூசாமல் உங்களை உலைக்களத்தில் இழுத்து அடித்து போடுவேன் என்று அவன் உரக்க சொன்னான். அந்த அந்தண இளைஞன் சொல்வதற்கு பயப்படுகிறீர்களா? அவனை பெரிய சத்திய சந்தன் என்று கருதுகிறீர்களா? தேவரடியார்கள் பின்னால் ஓடுகின்ற நாய் அவன். அவன் யாரென்று எனக்கு தெரியும். இதோ உங்கள் முன்பு நான் சபதம் செய்கிறேன். இந்த கம்மாள பூமியில் ஒரு உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்டால் நான் 3 அந்தணர்களை பழி வாங்குவேன். ஒரு உயிருக்கு 3 உயிர்களை பலி கொள்வேன். இது நான் தினமும் வேலை செய்யும் நெருப்பின் மீது ஆணை. கையை ஓங்கி பூமியில் உலைக்களத்தில் உள்ள கரியை வழித்து எடுத்து தன் நெற்றியில் பூசி சத்தியம் செய்தான். பூநூல் அணியும் உரிமை கிடைக்கும் வரை நான் திருமணம் செய்ய மாட்டேன். இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன். தட்டில் சோறு தின்ன மாட்டேன். குவளையில் நீர் குடிக்க மாட்டேன் என்று வானம் பார்த்து உரக்க சொன்னான். பிறகு எப்படி உண்ணுவாய்? அவனுடைய தகப்பன் வியப்போடு கேட்டான். கையில்தான் நீர் மொண்டு குடிப்பேன். எந்த வகை பெண்ணோடும் சிறிதளவு கூட உறவு வைத்து கொள்ள மாட்டேன் என்றான். அவனை காதலித்த பெண் கதறிக்கொண்டு வீட்டிற்குள் ஓடினாள். நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதாள். அந்த ஊரை சட்டென்று ஒரு சோகம் பற்றி கொண்டது. கிழவன் விவரம் சொல்ல பிரம்மராயருக்கு கோபம் வந்தது. பிறகு பிரம்மராயரும் கவலையானார். அருண்மொழிபட்டனுக்கு ஆள் அனுப்பினார். நடுநிசி தாண்டி தன்னை சந்திக்கும்படி அரசர் அழைத்ததாக ஒருவர் சொல்ல பிரம்மராயர் சரி என்று சொன்னார். அருண்மொழிபட்டன் சிறு தேர் ஓட்ட பின்னால் நின்றபடி பெருந்தச்சன் வீடு நோக்கி போனார். வாயிற்காப்போனை கதவு தட்டி எழுப்பச் சொன்னார். பெருந்தச்சர் தூக்க கலக்கத்தில் எழுந்து வர தோட்டத்துக்கு நடுவே மூவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். அந்தணர்கள் போர் வீரர்களை சிற்பிகளுக்கு எதிராக தூண்டிவிடப் போகிறார்கள் என்று ஒரு தகவல் பெருந்தச்சருக்கு சொல்லப்பட்டது. அரசர் கட்டுகின்ற கோவில் வேலைக்கு இடைஞ்சலாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே சிற்பிகள் எவரோடும் கலக்காமல் எது பற்றியும் பேசாமல் மிக மௌனமாக தங்களது வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். இது மிக தெளிவாக எல்லா சிற்பிகளுக்கும் சொல்லப்பட வேண்டும். அரசருக்கு உண்டான ஆபத்துதவிகள் 6 பேர் பெருந்தச்சரின் காவலுக்காக அனுப்பப்படுவார்கள். பகல் இரவு என்று அவர்களே வேலையை பகிர்ந்து கொள்வார்கள்.
ஆபத்துதவிகளை தவிர வேறு எந்த சோழ வீரர்களோடும் எதுவும் எந்தவித சம்பாஷணையும் வைத்து கொள்ள வேண்டாம் என்று பெருந்தச்சருக்கு சொல்லப்பட்டது. சரி என்று பெருந்தச்சர் கவலையோடு சொன்னார். எப்பேற்பட்ட வேலை நடக்கிறது, யாருக்காவது தெரிகிறதா? உலகமே வியக்கின்ற ஒரு மகத்தான வேலையில் அரசர் ஈடுபட்டிருக்கிறாரே, இது யாருக்காவது புரிகிறதா? எத்தனை விதமான தொந்தரவுகளை கொடுக்கிறீர்கள் ஐயா. இது அடுக்குமா? இந்த சோழ தேசம் உருப்படுமா? என்ன வெற்றி பெற்று விட்டோம்? யாரிடமிருந்து வெற்றி பெற்று விட்டோம்? சாளுக்கியர்களை ஜெயித்தால் போதுமா? நம்மிடமிருந்து நம்மை யார் காப்பாற்றுவதையா? நமக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கின்ற பிரிவினையை எவர் போக்குவது? இது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லையே. ராஜேந்திர சோழர் சற்று மௌனமாக இருந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் காரணம் ராஜேந்திர சோழர்தான். இன்னும் விளையாட்டு பிள்ளையாக விவரம் அறியாத இளைஞனாகவே இருக்கிறார். அவர்தான் எல்லா சண்டைக்கும் காரணம். உரத்த குரலில் பெருந்தச்சர் பேச, சற்று மௌனமாக இருக்கிறீர்களா? அதட்டலாக பிரம்மராயர் பெருந்தச்சரை அடக்கினார். ராஜேந்திரனை குறித்து இழிவாக பேசியது அருண்மொழி பட்டனுக்கு வலித்தது. பெருந்தச்சரை முறைத்து பார்த்தான். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம். இறுதி அத்தியாயம் 120. ராஜராஜ பெருந்தச்சர் தன் எதிரே உட்கார்ந்திருந்தது அருண்மொழி பட்டன் என்பதை மறந்து போய் பிறகு சட்டென்று நினைவு கூர்ந்தார். ஆனாலும் ராஜேந்திரனை பற்றிய தன் கூச்சலை நியாயப்படுத்த விரும்பினார். நீ ராஜேந்திரருடைய வலது கை என்பது எனக்கு தெரியும். நீ போய் ராஜேந்திரரிடம் என்னுடைய கவலையை, என்னுடைய குறையை நான் இப்படி சொன்னதாக அவரிடம் சொல். எல்லா சண்டைக்கும் இளவரசர்தான் காரணம். ராஜேந்திரரை மௌனமாக இருக்கும்படி நான் சொன்னதாக சொல் என்று மறுபடியும் சொல்ல, பிரம்மராயர் தலையில் அடித்து கொண்டார். மேல் துண்டை உதறி கிளம்பினார். பிறகு தேர் ஏறினார். அருண்மொழி பட்டன் குதிரையை ஓட்டினான். அருண்மொழி, பிரம்மராயர் அழைக்க அருண்மொழி தேரை நிறுத்தினான். அவன் முகம் கருத்து கிடந்தது. கண்கள் சிவந்திருந்தன. இதை இத்தோடு விட்டுவிடு. ராஜேந்திரனிடம் இதை சொல்லாதே. சோழ நாடு பல்வேறு வேதனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இந்த கோயில் பெரும் கோயிலாக வரவேண்டும் என்றால் தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இத்தோடு விட்டுவிடு. பிரம்மராயர் அருண்மொழியை பார்த்து கை கூப்பினார். அருண்மொழி குதிரை சேனத்தை விட்டுவிட்டு திரும்பி சட்டென்று தந்தையை தழுவிக்கொண்டான். உங்கள் கவலை புரிகிறது ஐயன். ஆனால் பொறுப்பில்லாமல் பெருந்தச்சர் இத்தனை வயது கடந்தும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரே. அவரை மன்னர் கொண்டாடுகிறார் என்பதால் இளவரசர் ராஜேந்திரரை வெகு சுலபமாக இழிவுபடுத்துகிறார். இளவரசரை இழிவுபடுத்த யாருக்கு அதிகாரம் உண்டு? ஐயன், நீங்கள் என்னை கெஞ்சி கேட்க வேண்டாம். ஒரு காலம் இந்த அருண்மொழி பட்டன் இது குறித்து இளவரசரிடம் வாய் திறந்து பேச மாட்டான். இது சத்தியம் ஐயன், உங்கள் மீது சத்தியம். ஆனால் தயவு செய்து அந்த கிழவர் பெருந்தச்சரை அடக்கி வையுங்கள். இளவரசர் ராஜேந்திரருடைய வீரம்தான் இத்தனை செல்வத்தையும் இங்கு கொண்டு வந்து கொட்டி இருக்கிறது. உயிர்விட துணிந்து பல கானகங்களை தாண்டி ஆறுகளும் மலைகளையும் தாண்டி நமது வீரர்கள் நமது இளவரசர் ராஜேந்திரர் காட்டிய வேகம் நம்மை உயர்த்தி இருக்கிறது. இது ராஜராஜ பெருந்தச்சரால் ஆகவில்லை என்று தயவு செய்து அவருக்கு உணர்த்துங்கள் ஐயன். நீங்கள் பல்வேறு இடங்களில் மௌனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உரத்து குரலில் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஐயன், நீங்கள் இளவரசர் ராஜேந்திரரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அருண்மொழி அப்பாவுக்கு ஆதரவாக பேசிவிட்டு அப்பாவினுடைய எண்ணம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக கடைசியாக கேள்வியும் கேட்டான். உடனடியாக பதில் சொல்வதற்கு பிரம்மராயருக்கு பிடித்தமில்லை. தன் மனதை திறந்து பதில் சொல்ல வேண்டியிருக்குமோ என்று வருத்தப்பட்டார். ஆனாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். சோழ தேசத்தின் எதிர்காலம் ராஜேந்திரன். இப்பொழுது இருப்பதை விட மிக உன்னதமான நிலைக்கு இந்த சோழ தேசம் வரப்போகிறது அருண்மொழி. பரத கண்டத்தில் உள்ள எந்த அரசனும் செய்யாத ஒரு மகத்தான காரியத்தை ராஜேந்திர சோழன் செய்ய போகிறான். இளவரசர் ராஜேந்திரன் கடல் கடந்து பல தேசங்களை வென்று வாகை சூடி இன்று இருப்பதைப் போல 10 மடங்கு செல்வத்தோடு ஊர் திரும்ப போகிறான். சோழ தேசத்தை வளமாக்கப் போகிறான். காவிரியின் பல கிளைகள், பல கால்வாய்கள் வெட்டப்பட்டு வறண்ட எல்லா பிரதேசங்களும் செழுமையாக நெல் வயல்களாக மாற்றப்படும். இன்னும் அற்புதமான கோயில்கள் கட்டப்படும். இது நான் சொல்லவில்லை, குடந்தை ஜோசியர் சொல்லியிருக்கிறார். குடந்தை ஜோசியர் சொல்லி ஒரு விஷயமும் இதுவரை தோற்றதில்லை. ராஜேந்திரன் உன்னதமானவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஐயன், இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இளவரசர் ராஜேந்திரரிடம் உங்களுக்கு ஏதேனும் பிணக்கு உண்டா? ராஜேந்திரர் கம்மாளர்களுக்கு ஆதரவாக பேசுவது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தவறே இல்லை.
ராஜேந்திரருடைய நன்றி விசுவாசம், கம்மாளர்களுடைய முக்கியத்துவம் எனக்கும் புரிகிறது. ஆனால் அதை இப்போது சொல்லியிருக்க வேண்டாமே? ஆட்சிக்கு பின் தானாக செய்திருக்க வேண்டிய விஷயத்தை தமுக்கடித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ராஜேந்திரன் மௌனமாக இருப்பது நல்லது என்பது என் அபிப்பிராயம். நண்பன் என்கிற முறையில் ராஜேந்திரனுக்கு நீ இதை அறிவுறுத்தலாம். எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள் தேக்கி வைத்துக்கொண்டு அரசராக பதவியேற்ற மறுநாளிலிருந்தே கூட செயல்படுத்த துவங்கலாம். இது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சோழ பூமி. இங்கு அவருக்கு கீழேதான் சகலரும் இருக்க வேண்டும். ஒரே உரையில் 2 கத்திகள் இருக்கக்கூடாது. யாரையும் அவர் தண்டித்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு யோசனையாக இருக்கிறது. மறுபடியும் அந்தணர்களை பகைத்து கொள்ள நேருமோ இந்த சோழ பூமி என்று பயமாக இருக்கிறது. மறுபடியும் என்றால் அந்தணர்களை பகைத்து கொண்டதன் விளைவுதான் ஆதித்த கரிகாலனின் மரணம். ராஜேந்திர சோழனை கவனமாக பார்த்துக்கொள் அருண்மொழி. ஏன் ஐயன், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? குடந்தை அந்தணர்களும் தஞ்சை அந்தணர்களும் எதற்கும் துணிந்தவர்கள், எது செய்யவும் தயங்காதவர்கள். இத்தோடு இந்த விவாதத்தை நிறுத்திக் கொள்வோம். அவர் சொல்ல அரண்மனை கதவு விரிய திறந்தது. அகழி மீது பாலம் போடப்பட்டது. பிரம்மராயரின் சிறு தேர் உருண்டு அரண்மனைக்குள் நுழைந்தது. பிரம்மராயர் நுழைந்த அடுத்த கணமே சில தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. அரசர் படி இறங்கி நடுமுற்றத்துக்கு வந்தார். பிரம்மராயரும் அருண்மொழியும் கை கூப்பினார்கள். அருண்மொழி அரசருடைய காலை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டான். என்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது பிரம்மராயரே? எனக்கு விளக்கமாக சொல்லுங்களேன் என்று அரசர் நிதானமாக கட்டளையிட்டார். அவர்கள் மூவரும் அந்த பெரிய முற்றத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே பேசி கொண்டிருந்தார்கள். நீங்கள் அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் இங்கு ஒரு துரும்பு கூட அசையாது. என்னிடம் இருப்பது போலவே மிக தெளிவான ஒரு ஒற்றற்படை உங்களிடமும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உள்நாட்டு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாது எல்லைப்புறங்களில் உங்கள் ஒற்றற்படை மிக தீவிரமாக வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. பாண்டிய தேசத்தின் தலைநகரான மதுரையிலும், தடிகைப்பாடியிலும், கங்க நாட்டிலும், நுளம்பபாடியிலும், ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி செய்யும் இடத்திலும், கீழே சாளுக்கியர்களுடைய தேசத்திலும், ஏன் தொண்டை மண்டலத்து பாடி காவலர்கள் படைகளிலும் உங்கள் ஒற்றர்கள் பரவி கிடப்பதை நான் அறிவேன். சோழ எல்லையை கவனமாக பாதுகாப்பதிலும், சோழருக்கு எதிராக அந்நியர்களிடம் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று கண்காணிப்பதிலும் உங்கள் ஒற்றர்கள் திறமையாக செயல்பட்டு வருகிறார்கள். உள்நாட்டு விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்பதாலேயும், இளவரசர் எடுத்த காரியத்தை சீராக செய்து முடிப்பார் என்று நன்கு தெரிந்ததாலேயும், வலிமை மிக்க ராஜேந்திரரை தாண்டி சோழ தேசத்துக்குள் எவரும் எந்த காரணம் கொண்டும் தலையெடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் அதிகம் கவனம் செலுத்தவில்லை. செலுத்தும்படியாக உங்கள் ஒற்றர் படைக்கு உத்தரவிடவும் இல்லை. பிரம்மராயர் வெகு நிதானமாக நடந்து கொண்டே மன்னரிடம் பேசினார். மன்னர் பிரம்மராயரின் பேச்சை ஆமோதிக்கவும் இல்லை, தவறு என்று எடுத்துக்காட்டவும் இல்லை. மாறாய் மெல்லிய சிரிப்போடு பிரம்மராயரை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார். பிரம்மராயரே தொடர்ந்து பேசினார். உங்கள் கணக்கு சரி. அரசை எதிர்த்து உள்ளே எவரும் குரல் கொடுக்க முடியாது. மாறுதலாக பேசி எவரும் தலையெடுத்துவிட முடியாது. பாண்டியர்களாலோ சாளுக்கியர்களாலோ ராஷ்டிரகூடர்களாலோ உள்நாட்டில் எந்தவித வேதனையும் இல்லை. எல்லைப்புறத்தில் அடங்கி கிடக்கின்ற அவர்கள் தங்களை சுதாரித்து கொள்ள குறைந்தபட்சம் இன்னும் 15 ஆண்டுகளாவது ஆகும். ஆகவேதான் மிகுந்த தைரியத்தோடு கோயில் கட்ட சாளுக்கியர்களையும் ராஷ்டிரகூடர்களையும் கங்கர்களையும் இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். மிக அழகாக பாண்டியர்களை விலக்கிவிட்டீர்கள். பாண்டியர்கள் திருவொற்றியூரிலிருந்து சோழ தேசம் நுழையாமல் அவர்கள் கொங்கு தேசத்தின் வழியாக பாண்டிய நாட்டுக்கு பயணப்பட்டு விட்டார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த செய்தியும், அங்கு போய் அமைதியாக அவரவர் ஊர் விவசாய பணிகளில் ஈடுபட்ட செய்தியும் நமக்கு வந்துவிட்டன. எனவே அவர்களாலும் எந்த கலவரமும் இல்லை. ஆனால் சோழ தேசம் அமைதியாக இருக்கிறது என்றும் என்னால் சொல்ல முடியாது. பிரம்மராயர் பேசிவிட்டு மூச்சு வாங்கி நிறுத்த, யாரால் இடைஞ்சல் வரும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் உடையார். போருக்கு போய் திரும்பிய சோழ வீரர்களாலும், வீரர்களுக்கு உற்சாகமாக ஆயுதங்கள் செய்து கொடுத்த கம்மாளர்களாலும் முதலில் பிரச்சனை வரும். ஒரு அமைதியின்மை ஏற்படும். புரிகிறது, நானும் கவனித்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி பிரச்சனையாகும்? அவர்கள் ஒரு வேண்டுகோள் தானே வைக்கிறார்கள். என்ன வேண்டுமென்று நான் கேட்டதால் தானே பதிலுக்கு இது வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதில் தவறென்ன? கொடுக்க போவதும் மறுப்பதும் நாம் தானே. நாம் என்றால் யார் மன்னரே? நீங்களும் நானுமா? நீங்களும் இளவரசர் ராஜேந்திரருமா? நீங்கள் மாட்டேன் என்று சொன்ன கோரிக்கைகளை
நேற்று மாலை நிச்சயம் செய்து தருகிறேன் என்று பூமியில் ஓங்கி அடித்து இளவரசர் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். கம்மாளர்களுக்கு சலுகைகள் அதிகம் வழங்கினால் பிரச்சனை வரும். யார் மூலமாக பிரச்சனை வரும்? அந்தணர்கள் மூலமாக. அந்தணர்கள் கலகம் செய்வார்கள் என்றா சொல்கிறாய்? அந்தணர்கள் ஒருபோதும் நேரடியாக கலகம் செய்ய மாட்டார்கள் அரசே. மறைமுகமாக கலகம் என்று ஒன்று உண்டா? உண்டு. அது எப்படி? அவர்கள் போர் வீரர்களை தூண்டி விடுவார்கள். போர் வீரர்கள்தான் கம்மாளர்களிடம் பிரியமாக இருக்கிறார்களே. கம்மாளர்கள் உதவியால் தான் ஜெயித்தோம் என்று அவர்கள்தானே சொல்கிறார்கள். இல்லை, இனி கம்மாளர்களுக்கும் சிற்பிகளுக்கும் அதிகம் உபச்சாரங்கள் பாராட்டுகள் கிடைக்கப் போகின்றன. அதனால் என்ன? இதை சத்திரியர்கள் வெகுநாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். பிறகு என்ன செய்வார்கள்? என்னையும் பாராட்டுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சமாதான காலத்தில் எங்கேயும் போர் வீரர்கள் பாராட்டப்படுவதில்லை அரசே. எனவே விலகி இருக்க சொல்லப்படுவார்கள். அப்படி விலகி இருக்கப்படுவதை அந்தணர்கள் எடுத்து காட்டினால் சத்திரியர்களுக்கு கோபம் வரலாம். தஞ்சை மறவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள். அங்கிருந்து சண்டை துவங்கலாம். இதனால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு கலகம் ஏற்படும் என்று நான் அஞ்சுகிறேன். மன்னர் சட்டென்று திரும்பி பிரம்மராயரான கிருஷ்ணன்ராமனை உறுத்து பார்த்தார். பிரம்மராயர் அரசருடைய வேகம் பார்த்து கை கூப்பினார். என் பேச்சு தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் அரசே. என் அனுமானம் என்றுமே பிழையாக போனதில்லை. நானும் இந்த அனுமானம் பிழையாக போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன். நீங்கள் என்னை கேட்காமல் போயினும் இது குறித்து நான் உங்களிடம் தனியே பேசி எச்சரித்திருப்பேன். ஒரு கலகம் நடக்கும் என்றா சொல்கிறீர்கள்? மன்னர் மறுபடியும் கேட்க ஆமாம் என்று தலையசைத்தார். மன்னர் மெல்ல அருகேயுள்ள கருங்கல் பலகையில் உட்கார்ந்தார். தொலைவில் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பஞ்சவன் மாதேவி வெற்றிலை பெட்டியுடன் நடந்து வந்து மன்னருக்கு அருகே வெற்றிலையை பிரித்து வைத்தாள். மெல்ல அருகில் இடைவெளி விட்டு உட்கார்ந்து கொண்டாள். பிரம்மராயருக்கு ஒரு மர ஆசனம் எதிரே ஒரு செடியால் போடப்பட்டது. இன்னும் விழித்து கொண்டிருக்கிறீர்களா அம்மணி? பிரம்மராயர் பஞ்சவன் மாதேவியை பார்த்து சிரிப்போடு கேட்க, அரண்மனையில் பல பேர் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இளவரசர் கூட விழித்து கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்ல மன்னர் திரும்பி பஞ்சவன் மாதேவியை பார்த்தார். என்ன பேசுகிறோம் என்பதை ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கிறானா என்று பஞ்சவன் மாதேவியின் காதோரம் கேட்க ஆம் என்று தலையசைத்தாள். சரி, ரகசியமாக கேட்பானேன். நாளை காலை சபையில் இது பற்றி பேசுவோம். மனம் திறந்து பேசுவோம். சேனாதிபதிகளையும் மந்திரிமார்களையும் சிவாகம ஆச்சாரியர்களையும் அரச குடும்பத்து பெரியோர்களையும் எல்லோருடைய ஆலோசனைகளையும் கேட்போம். என் தமக்கை குந்தவைக்கும் அவரது கணவருக்கும் அரசு சபையில் தனியாக ஆசனங்கள் போட்டு அவர்களையும் மிகுந்த மரியாதையோடு அழைத்து வா. இப்படி ஒளிந்து பேசுவதை விட மனம் திறந்து பேசுவது நல்லதல்லவா? எதனாலும் எதன் பொருட்டும் என் கோயில் காரியம் கெடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எவர் குறுக்கீடு செய்தாலும் நான் தாங்க மாட்டேன். மன்னர் குரல் உயர்த்தி பேச துவங்கினார். இந்த கோயில் ராஜராஜனின் கனவு மட்டுமல்ல, சோழ தேசத்தின் கனவு. சோழ தேசத்தின் பெயரை சொல்ல போகின்ற சரித்திரம். எனவே ஏதாவது சொல்லி இந்த கோயில் வேலைக்கு பங்கம் நேர்ந்தால் நான் வெறி பிடித்தவனாக மாறிவிடுவேன் என்பதை மட்டும் எல்லோருக்கும் சொல்லிவிடு. மன்னர் தடீரென்று எழுந்து வேகமாக அரண்மனை நோக்கி நடந்தார். பஞ்சவன் மாதேவி எழுந்து அவருக்கு பின்னால் ஓடினாள். மெல்ல பிரம்மராயரும் எழுந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். முற்றம் விட்டு நகர வெற்றிலை பெட்டியை எடுக்க செடி ஒருத்தி கீழே இறங்கினாள். நெஞ்சில் கை வைத்து குனிந்து பிரம்மராயரை வணங்கினாள். வணங்கியது ஒரு சைகை, ஒரு சங்கீத மொழி. தொடர்ந்து அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்வேன் என்பதுதான் அந்த வணக்கத்தின் அர்த்தம். நல்லது, செய். பிரம்மராயர் அடிக்குரலில் முணுமுணுத்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். அருண்மொழிப்பட்டனும் அவரை பின்தொடர்ந்தான். சோழ தேசம் இன்னொரு மிக பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறது என்பது பிரம்மராயருக்கும் அருண்மொழிக்கும் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. உடையார் 2ஆம் பாகம் முடிவடைந்தது.